சந்தபுரத்து மக்கள் இவங்கெல்லாம் இங்கே ஒரு மன்றம் கட்டுறோம் திமுக மன்றம் அண்ணன் கேபி சாமி அவர் இருக்கும்போது கட்டுறோன்னு சொன்னாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் மக்கள்லாம் மன்றம் கட்டினா ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி எல்லாம் ஒத்து வச்சு மன்றம் கட்ட ஆரம்பித்தாங்க. கட்டி முடிச்சிட்டாங்க. அப்போ ஓலக்கோட்டை தான் போட்டாங்க. ஓலக்கோட்டை போட்டு கட்டி இருந்தது. கட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் நிர்வாகம் பண்ணுற 2 பேர் டில்லி ராஜும் ஜார்ஜி அவங்க 2 பேர் குடும்பமும் அவங்க அண்ணன் தம்பி அவங்க ஃப்ரெண்டுங்க பசங்களோட ஃப்ரெண்டுங்க இவங்க தான் யூஸ் பண்ணாங்கன்றதுனால லேடிஸ் யாரும் வரத்து கிடையாது பண்ணுறாங்க. இது அப்படியே போக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த கம்பெனி சேல்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி அந்த கம்பெனி சேல்ஸ்னா அந்த கம்பெனிக்காருக்கு இந்த இடம் தேவைன்னு சொல்லிட்டு இங்கே அக்னிஸ்வரன் பக்கத்தில் ஒரு சின்ன மன்றம் இருந்துச்சு. அதுவும் நம்ம ஊருக்கார பசங்க வாலி பசங்க அந்த 2 மன்றத்தையும் சேல் பண்ணிக்கிறாங்க. கேட்டால் நான் பணம் வாங்கலை சரி ரைட்டு. அவன் கம்பெனிக்காரன் எப்படி இருப்பான் சொல்லுவான். பணம் வாங்கலைன்னா கம்பெனிக்காரன் எப்படி இருப்பான். ஒரு பொதுவான மன்றத்தை கலைஞர் நற்பணி மன்றம்னு ஸ்டார்ட் பண்ணுது. ஆளுங்க வச்சிருக்கும் போது எப்படி இருப்பாங்க. இச்சு இங்கே பாருங்க வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. இதில் வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. பொதுமக்களுக்கு அவன் எதுக்கு கேட்குறான் எதுக்கு இடிக்கிறான்னு நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லணும். அதுவும் கிடையாது. இப்போ அது முடிஞ்சுட்டு நாங்கள் 2 மாதமாக இவங்களே தான் பேசுவாங்க பார்த்தா பேசலை. அங்கே பார்த்தீங்கன்னா ஜல்லி கொம்பு இது கம்பி எல்லாம் இன்னும் இறங்குறாங்க. என்னன்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் மிஞ்சிய இடத்துல அங்கே வந்து திருப்பி மன்றம் கட்ட போகிறாங்க. இந்த மன்றத்தை விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே கட்ட வேண்டிய அவசியமும் தேவையில்லை. இதுக்கு என்ன முடிவுன்னு காவல்துறையும் அரசாங்கமும் சொல்லிட்டு எங்கள் மக்களுக்கு எதுனா ஒரு நல்லது பண்ணணும். காவல்துறையில் தொடர்பாக புகார் ஏதாவது? நாங்கள் நேற்று தான் புகார் பண்ணோம். புகார் பண்ண ஒன்றா மதியானம் வந்து அந்த கம்பி இந்த செங்கல்லாம் அகற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்க. யார் மேலே புகார் கொடுத்துருந்தீங்க? டில்லி ராஜு ஜார்ஜி திவாகர் அவங்க தான் வந்து கட்சி மன்றமா? இது கட்சி மன்றத்தில் வந்து டில்லி ராஜா ஜார்ஜி 2 பேர். திவாகர்ன்ற பையன் வந்து வாலிபர் சங்கம் அக்னி சிறுகுன்ற மன்றம். அவங்க என்ன பொறுப்பில் இருந்தாங்க அந்த கட்சியில் இருக்கவங்க? அவங்க அதான் தலைவர் செயலாளர் இவங்க 2 பேர். அதுக்கு மேலே அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க சின்ன பசங்க அவங்க மேலே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மெயினான தலைவர் செயலாளர் மேலே தான் நம்ம சொல்ல முடியும். சரி. அந்த திவாகர்ன்ற பையன் அந்த நிறுவனத்துக்கு அக்னி சிறுவன் நிறுவனத்துக்கு அவன் தலைவர். எந்த கம்பெனி இப்போ இதை வாங்கியிருக்கு? இது வாங்கின ஒரு பேர் வந்து நடராஜ். அது என்ன கம்பெனி என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ஒன்றும் தெரியாது. இப்போதைக்கு இடிச்சுக்கிறாங்க. இது மேற்கொண்டு காவல்துறை நடவடிக்கை எடுத்து இந்த ஊர் மக்களுக்கு அது என்னமோ பார்த்து செய்யணும். கட்சி மன்றம் இதுக்கு மேலே வரக்கூடாது. சரி. கட்சி மன்றத்தை வித்துட்டாங்க. கட்சி மன்றம் திமுக மன்றத்தை வித்துட்டாங்க. கலைஞர் நற்பணி மன்றம் அது சாம்பியனால தொடங்கப்பட்டது. தலைமைக்கு தெரியுங்களா? தலைமைக்கு தெரியாம வித்துட்டாங்களா? தலைமைக்கு எங்க ஊர் மக்களுக்கே தெரியலனா அப்புறம் தலைமைக்கு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு இந்த மீடியாவில் நியூஸ் போய் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எதனா ஆக்ஷன் எடுத்தா அந்த நிர்வாகி மேலே ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இதே மாதிரி விட்டா அடுத்த அந்த இருக்கிற இடத்துலையும் அவங்க மன்றம் கட்டி அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்றுருவாங்க. விற்க மாட்டாங்க. என்ன கம்பெனிக்கார கார் விட இடம் இல்லைன்னா அதே விற்றுருவாங்க. நாங்கள் அதனால கேட்குறோம் மன்றத்தை விற்றுட்டீங்க திருப்பி எதுக்கு மன்றம் கட்டணும்? இருக்கிற மன்றத்தை அமைக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. ஏதாவது யூஸ் ஆகட்டும், இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கட்டும்.